ஹாய், ஹலோ, குட் மார்னிங். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, என்னடா காலையிலேயே ரிமோட்டு கையுமா உட்காந்து டிவி பார்த்துட்டுருக்கேன்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு பொண்ணுங்களுக்கு லீவுங்க. சாட்டர்டேங்க. ஸோ பொண்ணுங்களுக்கு லீவுனா நமக்கும் லீவு தான் இன்னைக்கு. அதுக்கப்புறம் அப்படி ஹாயா பார்த்தீங்கன்னா, நீச்சல் தண்ணி கொஞ்சம் இருந்தது. ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் கிளம்புறேன்னாங்க. சரி கொஞ்சமா அவங்களுக்கு நீச்சல் தண்ணி கரைச்சு குடுத்துர்லான்ட்டு, நார்த்தங்காய் ஊறுகாவோ, லெமன் ஊறுகாவோ போட்டு, கொஞ்சம் உப்பு, தயிர் சேர்த்து கரைச்சு குடுத்துடலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் கரைச்சிட்டோம். எனக்கு கொஞ்சம் இருந்தது, நானும் குடிச்சுக்கிட்டேன். பொண்ணுங்களுக்கு குடுக்கல. ஏன்னா, அவங்களுக்கு வந்து மழை பெய்யறனால சளி பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு, வேண்டான்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு எதா பண்ணி குடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட்டு இத ஒண்ணு குடிச்சுக்கிட்டோங்க. அதுக்கப்புறம் சிஸ் வந்து அவங்க அப்பாவுக்கு டாட்டா சொல்லிட்டா. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிச்சனுக்கு வர வேண்டியதான். ஆஸ் யூசுவல் நம்ம எப்பவும் போல கிச்சனில பண்ண வேண்டிய வேலையெல்லாம் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்த விஷயமே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறக்காக, காலையில கவுண்டர் டாப்பெல்லாம் அப்படி சரின்னு க்ளீன் பண்ணிட்டு, பாத்திரம்லாம் இருந்தது எல்லாமே கழுவி வச்சு எல்லாம் முடிச்சாச்சு. சரி ஃப்ரிட்ஜை தொறக்கலாம், பொண்ணுக்கு என்ன செஞ்சு குடுக்கலாம்னு பார்த்தா பிரெட்டு தாங்க இருந்தது. சரி அப்போ பிரெட்டை வந்து நம்ம டோஸ்ட் பண்ணி குடுத்துரலாம் அப்படிங்கிட்டி, அவ வந்துட்டு, "அம்மா எனக்கு எதுவும் வேண்டாம், நெய் மட்டும் போட்டு 2 பிரெட்டு மட்டும் டோஸ்ட் பண்ணுங்கன்னு" சொல்லிட்டா. சரி 2 பிரெட்டு தானேன்னு சொல்லிட்டு சின்ன சின்னதா வெட்டி போட்டு, அவங்களுக்கும் அப்படியே வந்து வெறும் நெய் மட்டும் போட்டு அப்படியே டோஸ்ட் பண்ணி குடுத்துட்டேங்க. அவளும் சாப்பிட்டுருந்தா. சரி அப்புறம் நம்ம ஒரு 2 பிரெட் இருந்தது. நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு பிரெட்ட பார்த்தோனே இந்த பால் பிரெட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்க, கொஞ்சமா நெய் போட்டு, அத வந்து நீங்க அப்படியே நெய்யிலே டோஸ்ட் பண்ணிடுங்க. டோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்சமா வந்து பால் அது மேலே ஊத்திருங்க. ஊத்தி பாலும் சர்க்கரை மேலே தூவி விட்டுருங்க. தூவி விட்டதுக்கப்புறம் அந்த பால் ஆடையோட ஊத்தணுங்க. அப்போ தான் அது போய் நல்லா என்ன ஆயிரும்னா, அந்த பிரெட்ல வந்து உறிஞ்சிருங்க. அது உறிஞ்சதுக்கப்புறம் அந்த பிரெட்ட அப்படியே திருப்பி போட்டு, அது அப்படியே அந்த பாலோட ஊறி இருக்கும். அப்படி கொஞ்சம் மேலால நெய் போட்டு, அதுக்கப்புறம் அத அப்படியே பெரட்டி போட்டு சாப்பிட்டிங்கன்னா, செம்ம டேஸ்ட்டா இருக்குங்க. மார்னிங் விளாக் பயங்கரமா போச்சு. எங்கே பெருசா காணோன்னு பார்க்குறீங்களா? பெரியவ இன்னும் எந்திரிக்கவே இல்லைங்க. அவ எந்திரிக்கிறதுக்கு 11:00 மேல ஆகும். சரி நம்ம அப்படியே வந்து மழை பெஞ்சிருக்கு. அப்படியே இயற்கைய பார்த்துட்டு ஜன்னல் வழியா என்ஜாய் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். தேங்க் யூ.